நான் வரகூர் பிறந்தது வளர்ந்ததெல்லாம். ஓகே. இன்னைக்கு வந்து 88வது வயசில் இருக்கேன். உங்களை பார்க்குறதே பெரிய பாக்கியம், தர்ஷனம் தான் இதெல்லாம். பரமாச்சாரியால் பற்றி எங்கள் ஊருக்கு அவருக்கு அபிமானம் பல காரணங்களில் முக்கியமாக சொல்லப்பட்டது. எங்கள் ஊர் அக்ரஹாரம் 2 வரி, 100 வீடு பிராமணா இருந்த வீடு. 100 வீட்டில் 70 பேர் 80 பேர் வேதம் படித்தவா இருந்தான். சான்ஸ்கிரிட் பண்ணிட்டு இருந்தா, சாமவேதம் படித்தவா இருந்தா. வெங்கட்ராம சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். பெரியவா பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வெங்கட்ராம சாஸ்திரிகள்கிட்ட பாடம் கேட்டிருக்கான். முதல்ல மடத்தில் ஆத்ம வித்யாபூஷணம்னு கொடுத்ததே வெங்கட்ராம சாஸ்திரிகள். ஆமாம். அடுத்தது ஜெகதீஷ் சாஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார், அவரு கொடுத்தது. பிற்பாடு எங்கள் ஊரில் 2 பேர் கொடுத்துருக்கா. குருசாமி சாஸ்திரிகள்னு ஒருத்தர், கல்யாண சுந்தர சாஸ்திரிகள்னு ஒருத்தர். இந்த குருசாமி சாஸ்திரிகள் பெரிய சமஸ்கிருத வித்வான், பிரசிடென்ட் மெடல் வாங்கினவர். அவர் வந்து திருவாண்டரத்தில் மகாராஜா சயின்ஸ் காலேஜில் பிரின்சிபாலாக இருந்தவர். கல்யாண சுந்தர சாஸ்திரிங்கிறவர் விவேகானந்தா காலேஜில் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவர். இவா 2 பேரும் அத்தாரிட்டியாக ஆத்ம வித்யா இதில். பரமாச்சாரிய சாதனம் தரிசனம் பண்ண போனால் எல்லோரும் நின்றுதான் இருப்பா. பரமாச்சாரிய வாழ்க்கை ஆசனம் கொடுத்து உட்காந்துருந்தோம். அவ்வளவு அதாவது அந்த இதுன்னா அந்த வித்வத்தினுடைய பெருமை தெரிஞ்சது சொல்கிறேன். முதல்ல சாமவேதத்தை புஸ்தகமாக போட்டது எங்கள் ஊரில் வேம்பு சாஸ்திரிகள்னு ஒருத்தர். வேம்பு ஸ்ரௌதிகள், சாமவேதர்களை ஸ்ரௌதிகள் தான் சொல்லணும். அவர் எப்படி போட்டார்னா, தான் நிலம் வீடெல்லாம் விற்று போட்டார் அவர். அது ஒரு பாகம் ஊஹூம் ரகசியம்னு ஒன்று உண்டான். அது ஒரு பாகம். அது எனக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியாது. அதை படித்தவன், கும்போணத்தில் படித்தவன் அமெரிக்காவில் அது என்ன ஒரு இந்த கோயிலுக்கு போகணுமே, அது ஒரு கோயிலில் அந்த பூஜை பண்ணுறான். வரகூரா நான் அங்கே தானே சாமவேதம் படித்தேன்னா. ஆமாம். முதல்ல சாமவேதம் புஸ்தகத்தை ரூபில் வந்து அது. அப்புறம் பெரியவா சொல்லி மாயவரத்தில் ஒருத்தர் தேஷர் போட்டால் மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். எங்கள் ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் விசேஷம் என்னன்னா, அதுக்கு ஆகம கோயில் அல்ல. இப்போ நாராயண தீர்த்தன் திருப்பந்தின்னு சொல்ல வரையில், இந்த நாராயண தீர்த்தர் வந்து ஆந்திராவில் வந்த ஒரு சன்னியாசி. அவருக்கு வந்து பகவான் ஒரு காரியமாக வந்து ஒரு வியாதியின் வயிற்று வலின்னு கொடுத்து அவர் இப்படி க்ஷேத்ராடனம் போயிட்டு இங்கே ஊரில் அந்த ஊர்லாம் போட்டு கடைசியாக எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்தார். அவர் தான் திருப்பதியில் இருக்க போது நீ தெற்கு பக்கம் போ, நிவர்த்தி ஆகட்டும் சொல்லி கனவுல வந்ததாக சொல்கிறான். அவர் இப்படி வந்துருக்கிற போது இந்த கண்டியூர்லேருந்து எங்கள் ஊருக்கு போகிற வழி நடுக்காவேரின்னு ஒரு நடுப்புற ஒரு ஊர் இருக்கு. ராத்திரி வந்து அந்த கோயிலில் தங்கியிருக்கார். படுத்துருக்கிற போது ஒரு ஆசிரியர் வந்து, நீ காத்தால எந்த ஜந்துவை பார்க்குறியோ அது பின்னாடியே போ, நீ போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு விட்டுருவோம். இப்போ காத்தால என்னென்னு பார்த்தா ஒரு வெள்ளை பன்றி வராகம், அது பின்னாடி போனால் எங்கள் ஊரில் வந்து கோவில் தனியாக இல்லை, வீடு மாதிரி தான் இருக்குது பக்கத்துலேயே. அந்த கோயிலுக்குள்ளே போய் மறைஞ்சு போச்சு. ஸோ இவர் புரிஞ்சு போய் பகவான் தான் நம்மளை வந்து அமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயே தங்கியிருந்தார். அங்கேயே வந்து பூஜையெல்லாம் பண்ணியிருந்தார். வராகபுரி. அதுக்கு முன்னாடி பூபதி ராஜபுரம் பேர். இருக்கு பூபதி ராஜபுரம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அது வராகம். ஓகே. அப்படி காலக்கிரமமாக இருந்து அவர் வந்து அத்வைத சன்னியாசியாக இருந்தால் கூட கிருஷ்ண பக்தர் அவர். அத்வைத சன்னியாசி. கிருஷ்ண பக்தர் அவர். அவர் பெருமாளை வந்து ஆராய்ச்சிருக்கும் போது அம்பாள் வந்து எங்கள் ஊரில் மூலம் லக்ஷ்மி நாராயணன். இந்த கிருஷ்ணனை பற்றி
பாட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு உட்காந்து ஒரு மேடை இருக்கு, பாடி கிருஷ்ணர் பிறப்புலேருந்து ருக்மிணி கல்யாணம் வரைக்கும் பாடியிருக்காரு. அதான் கிருஷ்ண லீலா தரங்கிணி. அது உங்க ஊர்ல தான் பாடியிருக்காரு. அதாவது எங்க ஊர்ல வேத வித்வான்கள் இருந்திருக்கா, சம்ஸ்கிருத வித்வான்கள், சன்னியாசிகள் இருந்திருக்கார். நாராயண சித்தர் போற வரகூர் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அப்புறம் வந்து ஓம் தாத்தான்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கார், எங்கள் குடும்பத்திலே ஒருத்தர் இருந்திருக்கார். இது மாதிரி பல, அதான் அந்த ஊர் வந்து ஒரு சாநித்தியம் பெற்ற ஊர். திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் இருக்கு. திருக்காட்டுப்பள்ளிக்கு இதுக்கு முன்னாடி 3 கிலோமீட்டர் இருக்கும். அதை பற்றி பரணிதரன் 81 திருத்தல பெருமையில் எழுதியிருக்காரு. புஸ்தகம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த வரகூர் கோவில் போயிருக்கேன். அங்கே அந்த ஒரு தூண் வந்து ரொம்ப விசேஷமா சொல்லி, அந்த தூணுக்கு அந்த தூண்ல தான் அவங்க சுவாமிகள் உட்காந்து அந்த கிருஷ்ணகிரிலா தரங்கணி பாடினார்னு சொன்னாங்க. இல்லை அப்படி இல்லையா? அந்த கோவிலுக்குள்ளேயே இருக்கு. இல்லை இந்த தரிசனமே கிடையாது. இந்த கோயில் இல்லை ஒரு கம்பமும் கிடையாது. கருட மண்டபம் இருக்கு, அவ்வளோதான் அவங்க. இப்போ வந்து அவர் வந்து இந்த பாடினத்தினால சாநித்தியம்னு பெருகி பல பேருக்கு அனுகிரகம்லாம் பண்ணியிருக்கா பெருமாள். இன்னை வரைக்கும் வரதாதா அவர், வரப்பிரசாதி. ஒவ்வொருத்தரும் வீட்டுக்காரனும் இந்த சாமி வந்து எங்கள் பார்ட்னர் லைஃப். நாங்கள் சம்பாதிக்கிறத முதல் சம்பளம் வாழ் கொடுத்துருவோம். அப்புறம் இன்க்ரிமெண்ட் வர சாமிக்கு பண்ணணும். சனிக்கிழமை தான் உண்டியில் போட்டுருவோம். அந்த கோயில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பிராமணர்களால் நிர்வாகம் செய்யப்பட்டு, திருப்பணி செய்யப்பட்டு, கைங்கரியமும் செய்யப்பட்டு வருது. அது ஒரு நான் சத்தாராவுக்கு பெரியவா பரமாச்சாரங்கர் கோயில் கேம்ப் இருந்தார் 79. 81 அந்த கோயில் கும்பாஷம் பண்ணோம். அது அனுகிரகம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. இந்த மேற்பட்ட நான் சொன்ன காரணங்களால் பெரியவாளுக்கு வரகூர்னால ஒரு அலாதி பிரியம் உண்டு. கேட்டால் வரகூரான்னா உன்னை கூட்டுருவாங்க. அதோட நம்ம போனால் அவருக்கு வந்து தனியாக போனால் பிடிக்காது, தம்பதியோட போகணும். நம்மனாக்க ஏப்பா நீ மெட்ராஸில் இருக்க வந்துட்ட, கிராமத்துலேருந்து ஏமாத்துறோம்ல அப்படின்னு கேட்பார். அந்த மனுஷானோட கிராமத்தில் வந்து பிரம்மண்யம் குறைஞ்சி போகிறது. அவள் என்ன பண்ணுறா, வைதிகாலுக்கு அவளை பழப்பு என்ன இருக்குது? ஏன்னா எல்லோரும் ஓடி மெட்ராஸ் தான் வந்துடுறா. அவளுக்கு என்ன பழப்பு இருக்குது? முக்கியமாக விதந்துகள்லாம் எப்படி கால்ஷம் பண்ணுறோம், சம்ரட்சணம் எப்படி இருக்கு, பாதுகாப்பு எப்படி இருக்கு, அதெல்லாம் கேட்பறோம். அந்த சத்தாராவில் அவர் ரூமில் உட்காந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கார், விசாரிக்கிறார். எனக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறார். இந்த மாதிரி அப்போ இன்னைக்கு வந்து எப்படி எப்படி பிபிக்காரான் வரானாலுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ கிராமத்தில் உள்ள ஸ்ட்ரென்த்து கம்மியாக போச்சு. இல்லை ஜனங்கள் எல்லோரும் மைக்ரேட் பண்ணுறதுனால இருக்கிறது இப்போ 100 பேர் வீட்டில் 10 வீடு தான் இருக்குது. அதனால் அவளுக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு உபமானம் சொல்லுவார். வரகூர் உருடி அன்னைக்கு இப்போ வெளியூரில் இருந்தால் கூட வந்துடும். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை வச்சுருக்காங்க. இந்த 5 குடும்பத்தில் சேர்ந்தவளை பிரிஞ்சு போய் இன்னாருக்கு என்ன காரியம்னு வச்சுருக்காங்க. அதை விட்டு கொடுத்துட மாட்டோம் அந்த பாரம்பரியத்தை. அன்னி தேதியில் பார்த்து இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கு. அன்னி தேதியில் பார்த்தா 1000 பேர் இருப்பான் உருடி உற்சவத்துக்கு. மகாபரிவா அதை சொல்லி காமிப்பா. ஏண்டா எல்லாரும் வரவூர் உருடி எப்படி போகிறான் பாரு, அது மாதிரி வந்து நீங்கள் வந்து மடத்துக்கு சேவை பண்ணாம எக்ஸாம்பிள் சொல்லுவார். அது மாதிரி உற்சவம் அது. அந்த இந்த மாதிரி உற்சவம் இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லலாம். எந்த மாதம் நடக்கிறது?
ஆகஸ்ட் மாதம் நடக்கும். ஆகஸ்ட்ல நடக்கும். இப்போ பெரியவா நம்ம பற்றி கனெக்ஷன் பேசுறதுனால அந்த இந்த பாயிண்ட் இருக்கு. அதாவது வரவூர்காரெல்லாம் உருடி அன்னைக்கு வந்து எப்படி வந்து கைங்கரியம் பண்ணுறாளோ அதே மாதிரி மடத்துக்கு வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பெரியவாளை எப்போ ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணீங்க? 1936 எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்துடுறோம். 36 பெரியவா கிராமத்துக்கு வந்துருந்தாரா? ஓ, அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 10-11 வயசு இருக்கும். 10-11 வயசு. அப்பெல்லாம் பெரியவா வரும்போது யானை, ஒட்டகம், குதிரை, மாட்டு வண்டி அதெல்லாம் அங்கே ஒரு தோப்பில் நிறுத்தி வச்சு ஞாபகம் இருக்கணும். இப்போ பெரியவா வந்து அந்த காலத்தில் வந்தபோது அங்கே ஒரு மண்டபம் இருந்து மண்டபத்தில் தங்கியிருந்தார். பூஜையெல்லாம் ஆகி சாயங்காலத்தில் ஒரு பெஞ்சை போட்டார். கூப்பிட்டு அந்த 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 தெருவில் இருக்காங்க பாருங்க, பேர் சொல்லாமல் தெருவில் இருக்காங்க, அவெல்லாம் கூப்பிடுங்க. நான் மேம் சரி பாக்கியெல்லாம் இருக்காங்க, அவளை கூப்பிட்டு அங்கே வர சொல்லி இப்போ சாங் கொடுத்தாங்க. தான் கையால் கொடுக்கல, அதாவது பாப்பா சாமியார்னு சொல்கிறோம் இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். இப்போ நம்ம வந்து பிராமணன் சொல்லினா கூட நம்ம அதை விட மோசமாக இருக்கிறவங்க இருக்கா. அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் எல்லாருக்கும் பொதுங்கிற மாதிரி பரமாச்சாரர்களுக்கு எல்லோரும் ஒன்று தான். நம்ம வேணா சொல்லுங்க, பரமாச்சாரம் எனக்கு தான் சேர்ந்தவரை என்ன தான் எல்லாரும் நினச்சிக்கிறான். அதே மாதிரி தான் வந்து கடவுளும் எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிறான். அது மாதிரி கொடுத்தாரு. ஒரு சமயம் காஞ்சிபுரத்துக்கு தரிசனத்துக்கு போயிருக்கிற போது என் பையனுக்கு கல்யாணம் 86 ஆயிரத்தி பையன் தரிசனத்துக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில், அதாவது சாதுரி மாதத்தில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சாதுரி மாதத்தில் பிக்ஷாவந்தனம் பண்ணுறது உண்டு. காஞ்சிபுரத்தில் இல்லைன்னா அது மாதிரி வந்து கர்னூல் போயிருக்கேன், சத்தாரா போயிருக்கோம், இன்னொரு ஹைதராபாத் போயிருக்கோம். அந்த மல்லிகார்ஜுனா ஏதோ ஒரு பெசாடா கிட்ட ஒரு ஸ்ரீசைலம் போயிருக்கேன். கர்னூலில் கூட போயிருக்கு. கர்னூலில் பாலபெரிவா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன், அதுக்கு போயிருக்கேன். கர்னூலில் வந்து பாலபெரிவா இருக்கும் போது போயிருக்கப்ப எண்பத்தி காஞ்சிபுரத்தில் தரிசனத்துக்கு போன போது பையனோட கல்யாணத்துக்கு அப்புறம் பெரியவா ஒரு வாரமாக ஒரு அசாந்தியாக இருந்தார். அது என்ன காரணம்னா ஒருத்தருக்கு தெரியல. இந்த வேப்பத்தூர் பாலு, நெப்பத்தூர் பாலு அவன் பொண்டாட்டி வந்து பெரியவா ஒரு வாரமாக என்னமோ மாதிரி இருக்கா, என்ன கூப்பிட்டா பெரியவா, புது பெரியவாளை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும், நான் சொன்னால் செய்வியான்னு. பெரியவா ஆக்கி என்ன நீங்கள் சொன்னால் செய்யறது. பெரியவா அப்போ வந்து அயோத்திக்கு போயிருந்தேன். இந்த சிலன்யாசம் சமாயரம் டைம், அந்த டயத்தில் கயாவில் ஸ்தூபி கட்டி கும்பாபிஷேகம் போயிட்டு அங்கே போகிறதா பெரிய பெரியாடு சொல்லுக்கு கும்பாபிஷேகத்துக்கு வேற போக சொல்லு, நீ வந்து நான் சொல்கிறபடி நேராக டெல்லிக்கு வெங்கட்ராமன் போய்ப்பார், வைஸ் பிரசிடண்டாக இருந்தார். இது மாதிரி நான் சொன்னேன், சந்திரமௌழி அழைச்சின்னு புது பிரிவாளை ஒரு பிளேனில் அழைச்சிட்டு வந்துருந்தேன். இப்போ நான் போய் வெங்கட்ராமன்ட்ட போய் பெரியவா இது மாதிரி சொன்னாலும் நம்பணும். என்ன வெங்கட்ராமன் பார்க்கறதே பெருசு, நான் சொன்னாலும் கதையானு கூட. உடனே நான் வந்து கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் மேனேஜர், அவர்கிட்ட போய் சொன்னேன் இது மாதிரி இருக்காங்க. சரி, அவரே வந்து பெரியவாள்கிட்ட ஒரு நாள் பேசினேன். பேசினதுக்கப்புறம் அந்த பாலுன்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவனை அனுப்பிச்சு இது மாதிரி பெரியவா அபிப்பிராயப்படுறான்னு சொல்லி அவன் வந்து பால புது பெரியவா வந்து அது தகுந்த பதிலை அனுப்பிச்சு வச்சு ஒரு மாதிரி பண்ண.
பெரியவா வந்து தேனம்பாக்கம் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே போயிருந்தார் அவர். இங்கேருந்து காஞ்சிபுரம். நான் வந்து திருஷ்ணாபிள்ளை ஆரம்பிச்சு கார்பரேஷன் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு அந்த முதலாளி நாங்கள் 2 பேரும் அகிலாண்டேஸ்வருக்கு 108 காசு மாலை பண்ணி பெரியவாண்ட காமிக்கிட்டோம். கூட்டம் இல்லை அங்கே. அப்போல்லாம் இந்த பஸ் வசதியெல்லாம் கிடையாது. அந்த கோயில் இருக்குது. கோயில் திண்ணையில் ஒரு கயிற்றுக்கட்டில் படுத்திருந்தார் பெரியவா. நாங்கள் 3 பேர் தான். மாலை காமிச்சோம். அதெல்லாம் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்டேன், நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன படிச்ச, நீ வேலைக்கு போயிருந்தா என்ன சம்பாதிச்சிருக்க. இப்போ அம்பாள் கொடுத்துருந்தா தான் கோயிலுக்கு அம்பாளை கொடுத்து. இன்னொரு இன்சிடென்ட்டில் அதே தேனம்பாக்கத்தில் தரிசனத்துக்கு போயிருக்கும்போது ஒரு ஸ்நானத்துக்கு குடத்துலேருந்து கடை இருக்கும் இல்லையா, அது தண்ணி பிடிக்கிறது பித்தளை குடத்துலாம் அடிப்படும். அது திருட்டு போய்டுறது. ஒரு காரியம் பண்ண அப்படின்னா அதில் பாருங்க, முதல்ல சொன்னது நீ சம்பாதிச்சேன்னு நினச்சிக்காத, அம்பாள் கொடுத்ததுன்னு நினச்சிக்கோ, தாத்பரியம் சொல்கிறேன். புரியுது உங்களுக்கு? 2வதுல பாருங்க, நான் குடம் வைக்கிறதுனால தான் திருடின்னு போகிறான் அப்படின்னால அதனால தினம் ஒரு மண் குடம் கொண்டு ஏற்பாடு பண்ணணும். அதாவது நம்ம டைரக்டாக இல்லாட்டா கூட அவனுக்கு அவனே நல்லவனை ஏன் கெட்டவன் வைக்கணும். நம்ம குடம் வைக்கிறதுனால தான் வைக்கணும், மண் குடம் வைக்கணும். அது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு நம்ம என்ன தினம் கொண்டு வைக்க முடியும். அங்கே இருக்கிற பச்சலத்தை அது வந்து சரியாக பற்றி வச்சுக்கலாம். அப்புறம் காசிக்கு போயிட்டு வந்து தீர்த்தம் கொண்டு வந்தோம். மடத்துக்கு போனால் பெரியவா அங்கே ஸ்நானத்துக்கு போயிருக்காருன்னா சரி அங்கே போனால் ஓடி போனோம். இந்த பக்கத்தில் சிஷாலாம் ஊர்னோம். நான் ஒன்றும் பண்ணல, இதை காமிச்சேன், கூப்பிட்டாரு. அங்கேயே உடைக்க சொன்னார், ஸ்நானம் பண்ணார். அதாவது சொன்னதுக்கு வரல, அனுபவிச்சாலும் தெரியும். கரெக்டு தான். ஷோலாப்பூரில் அவர் 60வது வயசு ஜெயந்திக்கு இங்கேருந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் பூரா வித்வான்கள் அழைச்சின்னு போகணும். நீங்கள் பேருந்தில்ல கூட போயிட்டோம். ஐ வாஸ் ஒன் ஆஃப் தி வாலண்டியர்ஸ் தேர். இந்த ஷோலாப்பூரில் அந்த மில்லுக்காரெல்லாம் இடம்லாம் கொடுத்துருந்தான். இவாளுக்கெல்லாம் வேஷ்டி கம்பளி எல்லாம். அவர் அங்கே அந்த கிராமத்தில் ஒரு நடுப்புற ஒரு ரவுண்டாக இருந்து மரம் அரச மரத்தடி அங்கே உட்கார்ந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவுன் கொடுக்குறதா ஏற்பாடு. அது மாதிரி நான் 60 பேர் போனாலும் கொடுத்துட்டார். கடைசியில் தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி அம்மன் கோயிலேருந்து குருக்கள் வந்து பிரசாதம் கொண்டு போயிருந்தோம். தெரியாது, அவன் லிஸ்ட்டில் இல்லை. பெரியவாளுக்கு மனசில் போயிட்டு அவனும் கொடுக்கணும்னு நான் பார்த்தது. ஒரு அம்மா வந்து அங்கே என்ன பண்ணிட்ட இந்த பெரியவாள்கிட்ட கொடுக்கணும்னு தாலியில் அப்படியே தங்க காசு அப்படியே கட்டி கொடுத்துட்டாளா? கட்டி கொடுத்துட்டு பெரிய அவளை கூப்பிடுவான்னா இல்லை. அப்படியே நினைச்ச மாத்திரத்துல வந்து நிக்கிறது. அம்பாளை வந்திருக்கனால எப்படி சாதாரண மனுஷாக இருக்க முடியும். அம்பாளுக்கு கைகரியமான கொடுக்கணும், அம்பாளை வந்து கொடுக்குறோம். பெரியவா காசே தொட மாட்டார் கைமல. பல பேர் வந்தால் இது இந்த பண்ண அந்த காரியம் பண்ண இந்த காரியம் பண்ணு சொல்லி அனுப்பிச்சுட்டு வரும். ஒருத்தர் வந்து 20,000 பணத்தை கொடுத்து இல்லை சரி ராமகிருஷ்ண கூப்பிட்றா மடப்பிள்ளை இருக்கா பாரு சமயக்காரன் ராமகிருஷ்ணன் தெரியுமா உங்களுக்கு புத்தர் உன் பொண்ணு கல்யாணத்துக்கு போனால் உனக்கு எந்த இடத்துல அந்த டைமே தொடரல. இன்னும் யாராவது வந்தால் இதை பண்ண அதை பண்ண
நான் முன்னாடி பாரத் போடாசனும் கம்பெனியில் இருந்தேன். எங்கள் முதலாளி வந்து இது பண்ணுறேன்றார். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்லப்படி செய். காசியில் போய் சிவன் கோயில் கட்டு, அந்த குருஷேத்திரத்தை போய் நவகிரகம் கட்டு. ஆமாம் கட்டியிருக்கா. நம்ம ஹனுமான் காட் பக்கத்துலேயே. ஆமாம் இருக்கு. அவர் மாமியும் ரொம்ப நாள் அங்கே தான் இருந்தார். அவருக்கு அப்புறம் அவர் அம்மாவுக்கு தாயார் நித்தியசிராதம் பண்ணுவார். நான் 20 வருஷம் இருந்தேன் அவர்கிட்ட. நீங்க பெரியவா சித்தியாகும் பொழுது நீங்க காஞ்சிபுரம் போக முடியுதா உங்களால? பெரியவா சித்தியாகும் பொழுது இல்லை, அப்போ அதாவது நான் கூட்டத்தில் வேலை இது பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டாக்க அது வந்து நம்ம தனியாக போய் இது பண்ணால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆல்சோ நானும் போயிருந்தேன்னு சொல்கிறதுல பெரியவா சொன்ன காரியம் 2 காரியம். இந்த பிடியரிசி ஒன்றும் பிக்ஷாவந்தனத்துக்கு ஒருத்தர் விட ₹1 வாங்கும் பார். அது மாதிரி கலெக்ட் பண்ணி நான் இப்போ தான் எல்லாத்தையும் போட்ட லிஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் போட்டு கலெக்ட் பண்ணால் பிரசாதம் அனுப்பிச்சிடுவேன் திருப்பி. அதாவது நான் இங்கே அடையார் பத்மநாப கோயில் இருக்கேன், அதில் கமிட்டியில் இருந்தேன். அது ₹1,00,000 இப்போ அதுக்கு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கோம். வருஷம் அந்த வட்டி வச்சு. அதே மாதிரி எங்கள் ஊர் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு ஒரு வருஷம் சாதுரி மாதம் போது ஒரு நாள் பிக்ஷா அந்த நவராத்திரி டயத்தில் இந்த பாடசாலையில் போய் ஆவயந்தி ஹோமம் பண்ணி பிரம்மச்சாரிக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம். இது மாதிரி சில்லறை கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஒரு சமயம் அவர் வந்து எங்கள் அண்ணா ஒருத்தர் டெல்லியில் வேலையாக இருந்தார். அவர் ரிட்டையர் ஆகி இங்கே வந்து வீடு கட்டணும் அழைச்சின்னு போயிருந்தேன். பெரியவா வந்து அனுகிரகம். ஏய் இவர் பாரு, இவர் மிஸ்ரா மாதிரி இருக்கான் பாடுறா என்ன சொல்லி காமிக்கிறேன். அவருக்கு பேர் தெரிய வரகுருன்னா கூப்பிடுவார். இல்லை நீ இருக்கு அது மாதிரி தான் மிஸ்ரான்னு ஒருத்தர் ஜஸ்டிஸ் மிஸ்ரான்னு ஒருத்தர் வந்து. ஆமாம் அவன் மாதிரி இருக்கான் பாரு. அவருக்கு ரொம்ப பக்தி பெரியவாள். ஆமாம் ஆந்திராவிலேருந்து ஒரு படா வித்வான் போட்டு பெரியவாள் தெரிஞ்சு போச்சு. அவன் தலைகாந்தோட இந்த ராமசாஸ்திரியில் இருந்தார். அவரை கூட்டு உட்காந்து வச்சுருந்தார். என்ன ராமகிருஷ்ணா, நான் எப்போ மடத்துக்கு வந்தேன் தெரியுமா இல்லையா? 12 வயசில். நான் இன்னும் படிச்சுட்டுருக்கேன். எது இன்னும் படிச்சுட்டுருக்கேன். அவங்க ஆள் விளையாடுறது அவன் வாய்ச்சி வச்சுருந்தேன். அப்புறம் இது மாதிரி சொன்னால் எங்கள் ஊர் பெருமாளுக்கு சாலி கிராமத்தில் மாலை பண்ணு. சாலி கிராமம்னா நேபாளில் தான் வருது. இது ஆர்டிஃபிஷியலாக வருது. அதாவது எல்லாம் ஒரு ரவுண்டாக பண்ணி நடுப்புற ஓட்டை பண்ணி வருது. இது வந்து ஒரிஜினல் இந்த கண்டகேரி ஊர்லேருந்து எடுத்தது. அப்போ வந்து புது பிரிவா அங்கே கேம்ப் இருந்தான். அந்த ஊரில் மகாராஜாவுக்கு ஒரு ஆடிட்டர் கிருஷ்ணாவளிக்காரர் இருந்தார், கிருஷ்ணாமின்னு. அவர் மூலியமாக 108 சாலகிராமம் வர வச்சு அதுக்கு வந்து அது ஓட்டை இல்லாததுனால மேலே எங்கேயும் குப்பை வச்சு நடுப்புற வச்சு 3 மாலையாக பண்ணி 108 ரொம்ப வருஷம் இருக்கும் பெண். இங்கே எஸ்வி நரசிம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், அவர் தான் ஹெல்ப் பண்ணார். அவர் அந்த வெள்ளி வாங்கி 7 கிலோ வெள்ளி இந்த எஸ்வி ராகவன் ICS IAS ஒருத்தர், அவர் KV நாராயணசாமி மிஷன் வெள்ளம் படம். நான் குருசாமி சாஸ்திரிகள், கல்யாண சாஸ்திரிகள் 3 பேரும் பெரிய வாழ்க்கை. அந்த மடத்துலேயே அந்த புது கட்டடம்லாம் கிடையாது. அங்கே பன்னீர் மரம் இருக்கும் பாருங்க, அந்த மரத்தில் உட்கார்ந்தாரு. நான் அந்த மாலையை பிடிச்சி வச்சுருந்தேன். என்னென்னு கேட்டால் இது மாதிரின்னு சொன்னேன்.
அப்புறம் அவள் 2 பேர்ட்டையும் அவள் எதிர்க்க உட்கார சொன்னார். இதை பேசிட்டு கல்யாண சாஸ்திரிட்டு என்ன வித்யுத் சாஸ்திரத்துக்கு வரலையே, ஆஹ்வானம் வரலேன்னு வரலையா அப்படின்னா அதை கூப்பிடலன்னு. அப்புறம் திரும்பி பார்த்தார். நான் இப்படி பிடிச்சிருந்த கை இப்படியே இறங்கி போச்சு. வெயிட்டு ஒன்னாலே பிடிச்சிக்க முடியலையே, பகவான் கழுத்தில் போட்டால் அவர் தாங்க வரும் அப்படின்னால. அதாவது பாவ பக்தி பாருங்க, பகவான் கல் இல்லை. அதாவது நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அவருடைய எண்ணங்கள் பாவங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறது. நீ காசு நீ சம்பாதிச்சேன்னு நினச்சிக்காத, அம்பாள் கொடுத்தான்னு நினச்சி. நீ கல் நினச்சிக்காத, ஒன்னாலே பிடிச்சிக்க முடியாதான். அதனால் திருவாசல குறுக்க ஒரு கட்டையை போட்டு அவர் மாட்டு. அப்படியா? ஓ, அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கு. ஸோ அந்த மாலை வந்து சுவாமி மேலே இந்த வெயிட் வரக்கூடாதுக்காக அதே மாதிரி பண்ணி பெரியவா சொன்னதுனால. ஆமாம். அப்புறம் கேட்டால் அப்போவே முதல்ல எந்த சுவாமிக்கு வந்து சாலிகிராம மாலை போட்டதுன்னா ஒரு சமஸ்டர் கல்யாணம் இருக்க எல்லாரும் கேட்டோம். ஒருத்தர் காஞ்சிபுரம்னா பெண்ணொன்னா அதில் குணசேகரத்தில் ஒரு 1000 போட்டார். குணசீலத்தில் அப்படியா? இதெல்லாம் பெரியவாளுக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியும் பெரியவாளை தவிர. குணசீலத்தில் தான் ஃபர்ஸ்ட் சாலகிராம மாலை போட்டிருக்காரு சுவாமிக்கு. அதுவும் ஒரு 1000 போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஃபர்மேஷன். அவர் வந்து ஊரில் வந்து நான் பார்த்து ஒரு தினம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்தால் தெரியல. நான் இங்கே மெட்ராஸுக்கு வந்ததுக்கப்புறம் போயிருக்கலாம் வச்சுக்கோங்களேன். இருந்தால் கூட நம்ம போனோம்னா டக்குன்னு இந்த ஊருக்காரன் வந்தாலும் தெரியும். அவ்வளோ பேரை ஒரு நாளைக்கு பார்த்தா கூட, எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தா கூட அவர் சொல்லி தனி வாஞ்சி இருக்கிற மாதிரி பெரியவாள்கிட்ட நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். இப்போ அவள் சொல்லி தான் இப்போ வரவூரில் ஒரு வேத பாடசாலை வச்சுருக்கு. பாடசாலை நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். அது இப்போ இந்த இவர் பேரில் பெரியவாள் போனதுக்கப்புறம் தான் அது ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடக்கிறது. உங்கள் வரகூர்காரர் தான் ஒருத்தர் பெரியவாளுக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணவரில் ஒருத்தர், பட்டாபி. அவன் இருக்கான், ஊரில் தான் இருக்கான். ஆமாம், ஊரில் இருக்கான், வரவுள்ள தான் இருக்கான். ஆமாம். ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் தெரிஞ்சதை சொல்லியாட்டேன்.